பற்களையும் ஈறுகளையும் வந்து நம்ம நல்லா பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து என்னெல்லாம் நல்ல ஹேபிட்ஸ், நல்ல பழக்கவழக்கங்கள் என்ன? முக்கியமா என்ன நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, பற்களும் ஈறுகளும் பொறுத்த வரைக்கும் ஒண்ணு வந்து ஹேபிட்ஸ், பழக்கவழக்கங்கள். நெக்ஸ்ட் வந்து அந்த பழக்கவழக்கங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் ஹேபிட்ஸ். 2வது வந்து என்ன மாரி உணவு உட்கொள்ளலாங்கிற ஹேபிட்ஸ். அது வந்து ஜென்ரல் ஹெல்த்துக்கு அது எப்படி இம்ப்ரூவ் ஆகுங்கிற ஹேபிட்ஸ். பழக்கவழக்கங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரஷ்ஷிங் வந்து மார்னிங் ஒன்ஸ், நைட் ஒன் பிரஷ்ஷிங் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதிகமாக ப்ரஷ் பண்ணாலும் ப்ராப்ளம். ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ப்ரஷ் பண்ணாலும் ப்ராப்ளம். குறைவாக ப்ரஷ் பண்ணனாலும் ப்ராப்ளம். ஸோ டிப்பிக்கலாக மார்னிங் 2 மினிட்ஸ் தான், ராத்திரி 2 மினிட்ஸ். அந்த 2 மினிட்ஸ் கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம ப்ரஷ் வந்து எல்லா பல்லுலேயும் படுதா, பல்லோட எல்லா சர்ஃபேஸ்லேயும் படுதான்னு கவனித்து நம்ம ப்ரஷ் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரஷ்ஷிங் பண்ணதுக்கப்புறம் நல்லா ரின்ஸ் பண்ணுங்கள். இது இம்பார்ட்டன்ட். எனிதிங் ட்ரிங்க் பண்ணாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, உடனே வாயை ரின்ஸ் பண்ணணும். இந்த நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோ ஏதாவது இந்த பல்லில் ஒட்டி அதனால ஈரலையும் வீக்கம் வந்து பல்லுலையும் சொத்த வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஜென்ரலாக எனிதிங் ஃபைப்ரஸ், இப்போ நம்ம கேரட்டே சாப்பிட்றோம்னா கேரட் ஜூஸாக இல்லாமல் கேரட்டாக கடித்து சாப்பிடும்போது அந்த பைட்டிங் ஃபோர்ஸ்னால ஒன்று அந்த ஃபைப்ரஸ் ஃபுட் என்ன ஆகும், பற்கள் ஏதாவது ஒரு டெபாசிட்டோ ஏதோ இருந்ததுன்னா அது கிளென்சிங் ஆக்ஷன் இருக்கும். இது கடிக்கும்போது நம்மளோட சலைவாவோட உமிழ்நீர் சுரக்கிறது ஜாஸ்தியாகும். உமிழ்நீர் சுரக்கிறதுனாலையும் கிளென்சிங் ஆக்ஷன் இருக்கும். ப்ளஸ் நம்ம பற்களுக்கும் ஈருக்கும் அந்த ஒரு ஃபுட் ஃப்ளோ பேட்டர்ன் நார்மலாகி தாடோட மசில் ப்ளஸ் நம்ம ஜாயிண்ட்டும் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் இம்பார்ட்டன்ட் வந்து ஹைட்ரேஷன். எஸ்பெஷலி நம்ம நிறையா ஒர்க் பண்ணுறோம், நிறையா நடக்கிறோம், ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது, வாய் வந்து உலர்ந்தே போகுது. உலர்ந்து போகிறதுனால என்ன ப்ராப்ளம் வரும்? ஒன்று வந்து வாய் துர்நாற்றம் வரும், பேட் பிரெத். இன்னொன்று வந்து இந்த உலர்ந்து போகிறதுனால நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் பற்களில் ஒட்டி அது சொத்த வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஹைட்ரேட்டடாக இருக்கும்போது வாயில் வந்து நமக்கு உமிழ்நீர் நல்லா சுரக்கும். உமிழ்நீர் நல்லா சுரக்கும் போது வாயில் வர பாதி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும், ப்ராப்ளம் எதுவும் இருக்காது.